ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 2 தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1ல் நம்ம ஏதோ யாராவோட வேலைலாம் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்ட் 2 தான் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் ஷெல்ஃபு வந்து ஆர்டர் பண்ண சொல்கிறானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆர்டர் பண்ணிருவோம். அது எவ்வளோன்னு தான் தெரியல, நம்மகிட்ட இருக்கிறதே $27 தான். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து $200, ஷெல்ஃபு வந்து $200. ஆடா பாவி, ஃபஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஷெல்ஃப் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். என்கிட்ட ஆனால் $27 தான் இருக்கு. இதுக்கே இவ்வளோ வாய் ஓவராக பேசின்னு இருக்கேன். சரி இருங்களா, நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் காசு சம்பாதிப்போம். ஆடா பாவி, என்கிட்ட இருக்கிறது $27 தான். இதில் நான் எங்கேருந்துங்க சம்பாதிக்க போகிறேன்? நான் எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் போட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க வெளில போய் பார்க்கலாம். ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் நாங்கள் காணோம். இப்போ $27 தான் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மில்க்கு ஒன்று மட்டும் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம வந்து மில்க்கு மட்டும் பண்ணலாம். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோடீஸ்வரன் ஆகணுமே. அவ்வளோலாம் ஆக மாட்டேன், இருந்தாலும் சும்மா சொல்லிப்போம். ஓகே, மில்க்கு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு கைஸ். வெளில பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு உள்ளே திரும்ப வச்சிடலாம். எங்கே அடுக்கணும்னு தெரியலையே. அட பாவிய, இது என்னங்க அடுக்க முடியல? ஒருவேளை இது இதில் தான் வைக்கணுமோ? ஓ, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆடா பாவி, மில்கை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வெறும் $10 தான் இருக்குது. ஸோ $10 என்ன ஆர்டர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்களேன், நக்கின்னு தான் போக போகுது நம்ம பொழப்பு. இருங்க, $10. ஆடா பாவி, ஒரு லேஸ் பேக்கெட் கூட இல்லைங்க. டோரு ஃப்ளோர், அடே தெய்வமே, வாடா வாடா. ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ வெளில பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ டக்கு டக்குன்னு இது திரும்ப வைக்கலாம். என்ன ஏதுன்னே தெரியாமல் பைத்தியக்காரனாட்ட நான் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இங்கேயே அடுக்கி வச்சுருவோம். ஸோ எல்லாத்தையும் அடிக்காச்சு. வெறும் 8 ஃப்ளோர் தாங்க இருக்கு. போன தடவை எக்கச்சக்கமாக பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ என்னென்னா 8 தான் இருக்குது. சரி, ஏதோ ஒன்று நம்ம வந்து ஃபஸ்ட்டு காசை வந்து மாற்றிடலாம். இது வந்து $3 போட்டிருக்குமா? சரி, 3லே இருக்கட்டும், எதுக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிடலாம். எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்மளை வந்து இந்த சுவிட்சை தான் ஆன் பண்ண சொல்கிறானுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் ஓ லைட் எரியுதா? ஆடா பாவி, ஏற்கனவே வெளிச்சமாக தான் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு சுவிட்சு? இருந்தாலும் போட்டு விடுவான், அப்போ தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சு அப்படியே பழகுதுன்னு சொல்லிட்டு வந்து வாங்குவானுங்க. அப்படியே தம்பிங்களா, டக்குன்னு வந்து வாங்கின்னு போங்கடா. காசு போகிற இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்கே. அதோ வந்துட்டாருங்க தலைவர், 2 தான் எடுத்துருக்காரு. ஓகே, இவர் வந்து கார்டு கொடுத்துட்டாரு. நிம்மதிடா எப்பா. $6 கொடுத்து அமுச்சு விடுவான். என்னங்க இது, ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்திருக்காரு. அடே தம்பிங்களா, டக்குன்னு வாங்கடா, கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய கடை இது, இங்கே கூட வர மாட்டேங்கிறீங்களாடா? ஏதோ ஏதோ எவனோ ஒருத்தன் வராங்க, அவ்வளோதான்டா, வாடா வாடா. இது என்னங்க, மியூசிக் இஸ் மை லைஃபா? சட்டையில் சும்மா பயங்கரமாக ஸ்டைலாக எழுதியிருக்காரு. சரி இருங்க, டக்கு டக்குன்னு இவருக்கு பில்லாக போட்டு அமுச்சு விடுவான். இவரும் வந்து 2 தான் வாங்கியிருக்காரு. ஸோ இவருக்கும் வந்து வெறும் $6 தான். இன்னும் 4 இருக்குது. ஸோ இவங்க டக்கு டக்குன்னு வாங்கினாதான் நம்ம டக்கு டக்குன்னு முன்னேற முடியும். இது வர லாக்கடிலே இருக்குது, இது என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து அப்புறமா ஓப்பன் பண்ணும் போல். எப்பா அடி, இங்கே பாருங்க 3 கஸ்டமரு ஒரே நேரத்தில். ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு வாங்கி அமுச்சு விடுவோம். இவருக்கு வந்து $6. ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் வந்து $3 தான் கேஷாக கொடுத்துட்டாரு. மிச்சம் மீதி $2. ஐயோ தர $3 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இவங்க வந்து இவங்களுக்கும் $3 தான். ஆடா என்னங்க இவனுங்க, இருக்கிற குத்தது $3. அதான் டக்குன்னு கேஷாக கொடுத்துட்டு போகாமல் சேஞ்செலாம் கேட்டுக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட $24 24 இல்லை $26 நம்ம இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். $26 வந்து நம்ம ஒரு சுகர் பவுட்ரு வாங்கிடலாம். ஸோ நம்ம இதே மாதிரியே $26 அதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரிட்ஜு வந்து நம்ம டக்கு டக்குன்னு வாங்கிடலாம் கைஸ். One eternity later. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு $200 வந்து சேர்த்தாச்சுங்க. ஸோ இவங்களை மட்டும் நம்ம அமுச்சு விட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜு வந்து இது பண்ணிடலாம். அதாவது ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இவருக்கு வந்து மிச்சம் மீதி ஒரு $94. அட பாவி, $100 வச்சு விட்டு அப்பயும் க்ரீன் மார்க் அமைக்குது பாருங்களா, கரெக்டுன்ற மாதிரியே. இருங்க, நம்ம மைனஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, $94. ஓகே, கரெக்டாக குத்தாச்சுங்க. இவங்க தான் லாஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கும் வந்து டக்கு டக்குன்னு அமுச்சு விட்றலாம். ஃபஸ்ட் நம்ம கடையை மூடிடலாம். ஓகே, கடையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நேராக நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் தாங்க வாங்க போகிறோம். மில்க்கு ஓர ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து கெட்டு போயிட போதே.
நம்ம வந்து அதுக்குள்ளேயே வாங்கி வைக்கணும் டக்கு. ஃப்ரிட்ஜு ஏ ஃப்ரிட்ஜு பின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓ இது என்னதுங்க, ஃப்ரிட்ஜு பி வந்து $375. ஸோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜு ஏவே ஆர்டர் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேறு மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ வெளில வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டு இருக்கு. நம்ம டக்குன்னு உள்ளே எடுத்துன்னு போய் வச்சிடலாம். வேறு மாதிரிங்க. ஸோ ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர வைக்கிறோமே. இது வந்து நம்ம இந்த மூலையில் வச்சிடலாம். கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம மில்க் எடுத்துகிட்டு போய் நேராக வந்து இதுக்குள்ளே செட் பண்ணிடலாம். மில்கோட ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மாற்றணுங்க. மில்க் ப்ரைஸை மாற்றாமல் விட்டோம்னா அவ்வளோதான், அப்படியே தூக்கின்னு ஓடுருவானுங்க. இதான் சான்ஸுன்னு. எப்பா எக்கச்சக்க மில்க் இருக்குது. ஓகே மில்க் வந்து ஃபுல்லாக காலி அடிச்சு போல். நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஆனால் கிட்டத்தட்ட $200 சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட கேமில் ஒரு 4-5 நாள் ஆகிட்டுருக்கோம். அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து மில்கோட ப்ரைஸ் வந்து $0.90. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $0.90. நம்ம வந்து ஒரு $3 போட்டு விடுவோம். ப்ராஃபிட் வந்து ஒரு $2 கிடைக்கும். அடுத்து வந்து நம்மளை நியூ செக்ஷன் வந்து வாங்க சொல்கிறானுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறானுங்க கைஸ். இருங்க நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த க்ரோத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செக்ஷன் 2 வந்து வாங்க சொல்கிறானுங்க. $350 தான். ஸோ நம்ம வந்து $350 சேர்க்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். நான் கடையை ஓப்பன் பண்ணாமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்துருக்கேன். அப்புறம் எப்படி கஸ்டமர் வருவானுங்கன்னு தெரில. டே தம்பிங்களா டக்குன்னு வந்து தொலைகிறா, பால் பாக்கெட்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிறேன்டாடே. இப்படி கத்தனா தான் வருவானுங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து பைத்தியக்காரன்ட்ட கத்தின்னு கிடக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு $18 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பால்லாம் விற்று அதுக்கப்புறமா வந்து $350 கிட்ட பார்த்தீங்கன்னா வர வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வர வைக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க. நம்ம வந்து அப்படியே இந்த வீடியோவில் மட்டும் தான் வர வைக்கணும்னு இல்லை, அடுத்த வீடியோவில் கூட வர வச்சுக்கலாம் பொறுமையாகவே, பிரச்சனையே இல்லை. ஓகே நம்ம வந்து கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இந்த பாருங்க சந்தில் போகிறதுக்கும் வரதுக்கும் கரெக்டாக வழி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து வழி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலை. இடம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பெருசாக இல்லை குட்டியாக தான் இருக்குது. நம்ம வந்து இவங்களுக்கு பில்லை போட்டு அமுச்சு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இடத்த திரும்ப சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு $14 டக்குன்னு கொடுத்து அமுச்சு விடலாம். பரவாயில்ல, நிறைய பேர் வராங்க பாருங்களா. மில்க்கு எத்ததுமே மில்க்கு நம்ம இனிமேல்ட்டு நிறையா வாங்கணுங்க. கொச்சன்னு வரானுங்க. அடுத்து இவரு 2 மில்க்கு, எல்லாம் 2 சொல்லி வச்ச மாதிரி வாங்குறாங்க. சும்மா ஒரு 10 மில்கை பேக்கெட்டில் போட்டு போகிறத விட்டு பைத்தியக்கார பசங்க 2 வாங்கினுங்கிறானுங்க. ஓகே நம்ம இங்கே செட் பண்ணிடுவோம். கம்ப்யூட்டர் நோண்டிட்டு அப்படியே டக்குன்னு பில்லு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடம்லாம் வந்து ஃப்ரீயான இடம். ஷெல்ஃபுக்கும் நம்ம வந்து மாற்றி வைக்கணும். இவர் ஓரம் இங்கே இருக்கார். ஷெல்ஃபு வந்து இதோ இங்கே ஒன்று, அது ஷெல்ஃபு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெல்ஃபு வச்சுருவோம். ஏன்னா பக்கத்தில் வச்சா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கிலோமீட்டர் அந்தாண்ட பக்கம் வச்சோன்னா அவ்வளோதான், அவனுங்களே குழம்பிடுவானுங்க. அப்புறம் இவர் வந்து ஒரே ஒரு மில்க்கு தாங்க வாங்கியிருக்காரு. ஸோ $3 தான் போட்டு அமுச்சு விடலாம். இவர் எத்தனையும் தெரியலையா, இவர் 1 தான். நைட் ஆகுனா 1 வாங்குறாங்க, என்னான்னு தெரியல. ஓகே இவருக்கும் $3 தான் அமுச்சு விட்ருவான். ஏங்க நம்ம சொல்லிட்டு போகிறாரு பாட்டில் வாட்டர் இல்லையா தம்பி, போப்பா அப்புறம் வரும்பா. எல்லாம் போகிற வர கஸ்டமர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்கிறானுங்க, அது இல்லை இது இல்லைன்னு. நானே கடையை இப்போ தானே டெவலப் பண்ணி வந்துருக்கேன். ஏன்டா டே வாய வைக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணால் என்னங்க பண்ணுவேன் நான். எப்பா இந்த சொட்ட அங்கிள் எதுவுமே சொல்லுங்க. இவன் என்ன சொல்ல வரானோ சைனா மூஞ்சி. ஒரு $6 ஆயிருக்கு, போட்டு அமுச்சு விடுவான். அடா பாவிய ஸ்லைஸ் பிரெட் இல்லையா டே, போடா லூசு போயில என்ன சொல்லி துறைய போகிறேன். வெறும் $51 தாங்க இருக்கேன். இருங்க நம்ம வந்து எதனா ஆர்டர் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி எதனா ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம். $51 இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, எக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்கு வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ எக்கு 9 PM ஆயிடுச்சு. ஸோ அதனால் பண்ண முடியாதான். 9 PM மேலே ஆயிடுச்சு கைஸ். தொப்பி போட்ட அங்கிளுக்கு வந்து பில்லை போட்டு அமுச்சு விட்ருவான். இவர் தான் லாஸ்ட் கஸ்டமர் நினைக்கிறேன். இதுக்கு மேலே கஸ்டமரும் வரமாட்டாங்க. ஏன்னா நைட் டைம்ன்றதுனால எவனுமே ஃபஸ்ட்டு வெளில எட்டி பார்க்க மாட்டான். யாருங்க இதா, அட பாவியா ஏன்டா இவ்வளோ பெரிய வீரவசனம் பேசின்னு இருக்கேன், எப்பட்றா நீ வர கடைக்குள்ளே. சரி ஏதோ ஒன்று நமக்கு தான் லாபம். தலைவர் வந்து ஒரு பால் பாக்கெட்டு தண்டாருங்க, அவ்வளோதான். வேறு மாதிரி இவர் வந்து ஒரு $3 தான் பில்லு போட்டு அமுச்சு விடுவான். ஒரு $60 கிடச்சிடுச்சு. காஃபி டார்க் ரோஸ்ட் இல்லையா, அது என்னங்க புது விதமான பேராக இருக்கே. தோ இருக்குங்க காஃபி டார்க் ரோஸ்ட், இது 55. பிளாக் டீயும் வந்து $55. இந்த டீ காஃபிலாம் நிறைய சேல் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம $55 இப்போ $60 இருக்குது. காஃபியை வந்து இப்போ நம்ம இது பண்ணிடலாம் கைஸ், ஆர்டர் பண்ணிடலாம். எக்கு வந்து வேணாம். ஸோ லிஸ்ட்டில் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து காலையில் ஆனதுமே வந்து $55 கொடுத்து காஃபி ஆர்டர் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் எக்கச்சக்க பொருள்லாம் வச்சு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு விற்றுருக்கோம். ஸோ நிறையலாம் விற்கல, ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விற்றுருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த காஃபி டீ அதெல்லாம் வாங்கி ஸோ நம்ம இந்த இடத்தையே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்ததான் வந்து அவனுங்க இடத்த வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறானுங்க பெருசாக. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த இடத்தையே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.